அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த பயானில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தை பற்றி. அதாவது நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் எப்படி பரப்பப்பட்டது, அதில் எவ்வளவு கஷ்டங்கள், பிரச்சனைகள், எவ்வளவு வழிகளை தாண்டி இஸ்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுல சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு நாம் எல்லாரும் முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அது இறைவன் நம் அனைவருக்கும் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் உண்மையிலேயே ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணுமோ அப்படி நாம் இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அதில் நம்மில் அதிகமானவங்களுக்கு சந்தேகம்தான். ஏன்னா இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்தில் பிறந்து அங்கே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். அது இவ்வளவு தூரம் உலகத்தில் இருக்கக்கூடிய மூலை முடுக்கு, கிராமம், பட்டி தொட்டி அனைத்து இடங்களுக்கும் பரவி இருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ அது இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. ஒரு விஷயத்தோட முக்கியத்துவம் என்ன, அது எவ்வளவு கஷ்டங்களுக்கு இடையில் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சாதான் அதை நாம் எவ்வளவு தூரம் பேணி பாதுகாக்கணும், அது எவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது, எவ்வளவு மரியாதைக்குரியதுன்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி நாம் பணம், நகை அதெல்லாம் அவ்வளவு மதிக்கிறோம், அவ்வளவு பாதுகாக்கிறோம். ஏன்னா அது எவ்வளவு இந்த உலகத்தில் முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மோட மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசில் நபி பட்டம் கொடுக்கப்பட்டது, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா அவங்க ரகசிய அழைப்பாக தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பகிரங்கமான அழைப்பு கொடுக்கணும், பகிரங்கமாக எல்லாரையும் அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருது. ஒரு 3 வருஷத்தில் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு ஒரு 3 ஆண்டுகளில் அடுத்து பகிரங்கமான அழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற வஹி வருது. அப்போ ரசூலுல்லாஹ் பகிரங்கமான அழைப்புக்கு தயாராகிறாங்க, அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்முடைய நபிப்பட்ட கஷ்டங்கள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, நிறைய வலிகளை அனுபவித்தாங்க. குறைஷிகள் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நின்றது ஒரு சில சஹாபாக்கள் மட்டும்தான். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹ், அபு தாலிப் அவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹ், இவங்க அலி ரலியல்லாஹ், இவங்க எல்லாரும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்முடைய நபிக்கு உறுதுணையாக நின்று இந்த மார்க்கத்தை பரப்புறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் நிறைய கஷ்டப்பட்டாங்க. யாருமே அவங்க சொல்கிறத ஏற்றுக்கவே இல்லை. அவங்கள நிறைய கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. அவங்கள பார்த்தாலே இவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ய வர்றவங்க கிட்ட பேசலாம் அப்படின்னு போனாலோ, இல்லை ஹஜ்ஜு காலங்களில் ஹஜ்ஜு உம்ரா செய்ய வர்றவங்க கிட்ட பேசலாம், அந்த ஹாஜிகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு போனாலோ, அப்போ அவங்கக்கிட்ட குறைஷிகள் அதை ரசூலுல்லாஹுக்கு முன்னாடியே போய் அவர் ஒரு பைத்தியக்காரர், அவர் இப்படி தான் பேசுவார், அவரை நீங்கள் எதுவும் கேட்டுக்காதீங்க, இவர் நிறையா இப்போ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறையா கட்டுக்கதை சொல்கிறாரு, அந்த மாதிரி முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. இதனால் ரசூலுல்லாஹ் போய் சொல்லும்போது யாருமே அவங்கள கண்டுக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிற எதையுமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. ஃபி அமானில்லாஹ். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் குர்ஆன். அதாவது அல்லாஹ் தஆலா வஹி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் தான். இறைவன் ஆரம்ப காலகட்டத்தில் ஈமானை உறுதிப்படுத்துகிற வசனங்களை அதிகமாக இறக்கினான். நமக்கு இறக்கப்பட்ட சட்டதிட்டங்கள், ஹலால் ஹராம், இது எல்லாமே ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி மதீனாவுக்கு போன பிறகு தான் இறக்கப்பட்டது.
ரசூலுல்லாஹ் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 13 வருஷம் மக்கால இருந்து அழைப்பு பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அந்த 13 வருஷங்கள்லையுமே இறக்கப்பட்ட குர்ஆன் வசனங்கள் எல்லாமே நபியையும் சரி சஹாபாக்களையும் சரி அவங்களோட ஈமான பலப்படுத்தக்கூடிய வசனங்களா, அவங்களுடைய தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடிய வசனங்களா, அல்லாஹ்வினுடைய அச்சத்தை அவங்க மனசில் உருவாக்கக்கூடிய வசனங்களா, ஸ்வர்க்கத்தை பற்றி சொல்லி ஸ்வர்க்கத்தினுடைய ஆசையை அவங்க மனசில் வளர்க்கக்கூடியதாகவும், நரகத்தை பற்றி சொல்லி நரகத்தை பற்றி நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடியவங்களா அவங்கள உருவாக்கக்கூடியதாகவும் தான் அந்த வசனங்கள் இருந்தது. நிறையா முன் சென்ற நபிமார்களுடைய சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு சஹாபாக்களுடைய உள்ளங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. ஏன்னா இஸ்லாத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாக்கணும். அவங்களோட பணியை முழுமையாக செய்கிற வரைக்கும் அவங்கள பாதுகாக்கிறதும் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறதும் தன்னுடைய கடமை அப்படிங்கிறத இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சஹாபாக்கள் உணர ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க பட்ட கஷ்டமும் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நம்மளால் கேட்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்தாங்க. அல்லாஹ் தஆலா அப்போ இறக்கப்பட்ட வசனங்களில் ஒன்று பக்ரா சூராவில் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயங்கள் சோதிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் சோதிக்கப்படாமலே கஷ்டமே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நீங்கள் நினச்சிங்களா? நாம் அந்த மக்களையும் அவங்களுடைய தூதரையும் கடுமையான வாட்டக்கூடிய வறுமையாலும் நோயாலும் அவங்கள சோதித்து அல்லாஹுடைய உதவி எப்போ வரும்னு அவங்க கேட்டதற்கு அல்லாஹுடைய உதவி சமீபத்தில் தான் இருக்குது, சீக்கிரமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு நான் சொல்கிற வரைக்கும் நாம் அவங்கள சோதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். இந்த மாதிரி நிறையா ரசூலுல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும் தைரியத்தையும் அவங்களுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய வசனங்களையும் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். இதில் ரொம்ப சிரமப்பட்டு இஸ்லாத்தை கொண்டுட்டு போகிறதுக்கு சஹாபாக்களும் கூட நின்று அத்தனை அவமானங்களையும் அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை கூட, சின்ன சின்ன கஷ்டங்களை கூட இது என்னால் தாங்க முடியல, இது எங்களால் இது பண்ண முடியலை, ஒரு தொழுகையை விடுறதுக்கு, ஒரு பரலான கடமையை விடுறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக காரணம் சொல்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் தொழுகை கடமையாக்கப்பட்டு அதை தொழுதா அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்க நிறைய நோவினைகளை அனுபவித்தாங்க. அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு தொழுகிற சூழ்நிலைகளில் கூட அவங்க தொழுதாங்க. ஆனால் இன்றைக்கி நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. இஸ்லாத்தினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு அதனோட வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுங்கள். இனி வரும் பதிவுகள்லையும் என்னால் முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிச்சயமாக நானும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இறைவன் கிருபையால் நாம் அனைவரும் சிறந்த முஸ்லிம்களாக இருக்க இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.